ஏண்டா உனக்கு ஜிலேபி சரியாவே வரல? நீ ஊர்ல பிரமாதமா போடுவியடா. அண்ணா மாவு சரியில்லையா? நீ ஊர்ல இருந்தே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, தென்காசி மாவு. இவனெல்லாம் எதுக்கு டிக்கெட் போட்டு வர வச்சீங்க? நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன். என்னாச்சுங்க? நீங்க வழக்கமா செய்யறது தானங்க. இப்போ என்னங்க ஆச்சு? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சுங்க? ஏன் இவர் இவ்ளோ சோகமா இருக்காரு? தெரியல. நீங்க இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே ஆகலங்க. நீங்க தைரியமா இருங்க. உங்க திறமையை வெளிப்படுத்த இந்த போட்டி ஒரு களம். நீங்க எவ்வளவு திறமையானவர்னு பல வருஷமா நிரூபிச்சிருக்கீங்க. திறமை இல்லாம ஒருத்தர் இவ்வளவு வருஷமா கடன் நடத்த முடியாது. ஆமாண்ணா, அவர் சொல்றதும் சரிதான். நீ தைரியமா இருண்ணா. ஆமாண்டா. ஸ்வீட் கடை சரவணன்னா நம்ம ஊர்ல யாரு கேட்டாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒன்னும் சும்மா இல்லன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷத்துல நீங்க சமைக்கும் போது எத்தனையோ தடவை சரி வராம போயிருக்கலாம். அப்பெல்லாம் நான் தான் காரணம்னு தலை குனிஞ்சு நின்னு இருக்கீங்களா? ஒரு சந்தியாவே தாங்க முடியாது. இங்க இருக்கிறதுங்க பூரா சந்தியா மாதிரியே கிளாஸ் எடுக்குதுங்களே, முடியல. நான் சொல்றது புரியுதா சரவணன்? இங்க நடந்த தவறுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிங்க. நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ கண்டிப்பா உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டுங்க. டேய், அவங்க சொல்றத கேள்றா சரவணா. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ரொம்ப நன்றிமா. நமக்கு போட்டியா வந்திருக்கான்னு நினைக்காம ஒரு கூட பிறந்தவன் மாதிரி நினைச்சு அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுறத கேட்கும் போது என் மனசு ரொம்ப நிறைவா இருக்குமா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணுமா. அவர் திறமை என்னன்னு அவர் ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு சார். அடுத்த ரவுண்ட்ல எல்லாமே சரியாயிடும். இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க சரவணன். ஆல் தி பெஸ்ட். சரி வாங்க போலாம். வாங்க. வரேன். வாப்பா. வர சந்தியா. இங்க பாருங்க, நீங்க இதே நினைச்சு வருத்தப்பட்டா அடுத்த ரவுண்டுக்கு உங்களால நிச்சயம் ரெடி ஆக முடியாது. இந்த மாதிரி 1000 கஷ்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாத்திருக்கீங்க. என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொன்னீங்க. இப்ப போராட வேண்டிய நேரம் தாங்க. நீங்க நம்பிக்கையை விட்டுறாம மன உறுதியோட அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும். என்ன சந்தியா நீ? சரவணன் மாமா ஜிலேபி செய்ய முடியாம எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நின்னுட்டு இருக்காரு. இதெல்லாம் டிவில வந்திருக்கோம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் திரும்ப எப்படி தென்காசிக்கு போறோம்னு சரவணன் மாமா வருத்தப்பட மாட்டாரா என்ன? நீ பாட்டுக்கு அடுத்த போட்டுக்கு ரெடி ஆகுங்கன்னா எப்படி ரெடி ஆக முடியும்? அண்ணி, நீங்களும் ஆதியும் எதுக்குதான் இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வார்த்தையாச்சும் அண்ணனுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுறீங்களா? அப்படி உங்களால பேச முடியலன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க பேசுறதெல்லாம் நீ காதுலே வாங்காத சரவணா. நீ அடுத்து என்ன பண்றது மட்டும் யோசி. ஜிலேபி ஏன் சரியா வரல? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கரண்ட் அடுப்பு சூடு கம்மியா இருந்துச்சுங்க. அதை எப்படி அதிகப்படுத்துறதுன்னே தெரியல. ஏங்க அதுல பிளஸ் மைனஸ்னு ஒண்ணு இருக்குமே, அது தெரியலன்னா கூட ஒவ்வொரு பட்டனா நீங்க பிரஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே? சூடு அதிகமா ஆவறதும் கம்மி ஆவறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பார்த்தேங்க, ஆனா எதுவுமே வேலை செய்யாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட சூடு ஏறவே இல்லை. எப்படி ஏறும்? அர்ச்சனா ஆக்ஷன் மூட்ல இருக்கும்போது உங்க குடும்பத்துக்கு பிபி தானே ஏறும். அடுத்த தடவை இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்தா நீங்க உடனே போட்டி நடத்துறவங்க கிட்ட தாராளமா சொல்லலாம். அது அவங்க கொடுத்த அடுப்பு தானே மாமா, அது அவங்களே சரி செஞ்சு கொடுப்பாங்களே. சரி, நீங்க எல்லாரும் ரூமுக்கு போங்க. நீயும் வாயம்மா. இல்ல மாமா, இந்த ரவுண்ட் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஜெயந்தி மேடம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓ சரி சரி. நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, நீங்க சரி. எல்லாரும் ரூமுக்கு போங்க. சரிம்மா. நீங்களும் போங்க. வா சரவணா, வாடா. வா ரூமுக்கு போலாம். டேய் எல்லாம் ரூமுக்கு போலாம் வாங்க. வாடா. வாண்ணே.
ஆகவே இல்ல. அது அவருக்கு ஜிலேபி சரியா செய்ய வரலையோ? ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், உங்க பெர்மிஷன் இல்லாம நான் இங்க வந்தது தப்புதான். சாரி. என் ஹஸ்பண்டுக்கு நீங்க கொடுத்த இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆனே ஆகலன்னு சொன்னாரு. அதை செக் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இது ஆன் ஆகவே இல்லை சார். நீங்க வேணா பாருங்களேன். இது இப்படி இருந்தா எப்படி சார் சமைக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நாங்க கொடுக்கும்போது எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் செக் பண்ணி தானே கொடுத்தோம். சார், நீங்க செக் பண்ணி பாருங்க சார். நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்களே பாருங்க சார். பாருங்க. பாருங்க சார், ஒயர் கட் ஆயிருக்கு. ஆனா கொடுத்தப்ப எல்லாம் சரியா தானே மேடம் இருந்துச்சு? அந்த ப்ராப்ளம் இருந்தா அப்பவே எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும் மேடம் நீங்க. சார், ஒரு போட்டி, அதுவும் உலகமே டிவில பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு பதட்டம் வேற. என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது சார். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இது எப்படியாவது மாத்திடுங்க சார், ப்ளீஸ். நீங்க சொல்லவே வேணாம் மேடம். உடனே நாங்க பார்த்து Thanks, கொடுத்துறோம். sir. நாங்க சீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரிங்களா? Thank you so much, வாங்க sir. சார். செக் பண்ணி தான் கொடுத்தோன்னு இவங்க அவ்வளோ உறுதியா சொல்றாங்க. அப்ப இது எப்படி நடந்திருக்கும்? யாராச்சும் வேணும்னே கட் பண்ணி விட்டுருப்பாங்களா? யாரையும் டக்குன்னு தப்பா நினைக்கவும் முடியாது. பாவம் சரவணன் திரும்ப திரும்ப காயப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த நேரத்துல அவர் தைரியமா இருந்தா மட்டும் போதும். கடவுளே, அவருக்கு தைரியத்தை மட்டும் கொடுங்க. அண்ணா. ஹலோ அண்ணா. சந்தியா, என்னமா நடக்குதாங்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஏமா என்கிட்ட இருந்து அதெல்லாம் மறைக்கிற? அதான் எல்லாம் டிவில வருது, லைவ்ல பார்த்துட்டு தானே இருக்கேன். சரவணனுக்கு ஜிலேபி செய்ய தெரியாம சொதப்படுறதும், ஜட்ஜஸ் எல்லாம் அவரை தப்பா பேசுறதும். என்னாச்சு சரவணனுக்கு? அண்ணா, அவர் மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. அவர் நல்லா தான் செய்வாரு. எக்ஸாக்ட்லி, அதைத்தானமா நானும் கேட்கிறேன். தனக்கு நல்லா செய்ய தெரிஞ்ச ஒரு விஷயத்த சரவணன் ஏன் இப்படி சொதப்படுறாருன்னு கேட்கிறேன். அண்ணா, இப்ப எனக்கு எதுவும் டீடைலா தெரியாது. என்ன ஏதுன்னு கூட என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இப்பதான் அந்த போட்டி முடிஞ்சு அவர் ரொம்ப டல்லா இருக்காரு. நான் போய் பேசி அவரை முதல்ல பேம்பர் பண்ணணும். அப்புறம் தானே மத்த எல்லாமே. நான் போறேன். என்னம்மா நீ? நான் எவ்வளவு பதறி போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்றியே? அண்ணா ப்ளீஸ், நான் புரிஞ்சுக்கோண்ணா. அவர் மேல எந்த தப்புமே இல்லைண்ணா. இங்க வேற என்னமோ தப்பா இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன தப்பா இருக்க முடியும்? போட்டியில கலந்துக்கிற மத்தவங்க எல்லாரும் சரியா செய்யறாங்கல்ல. சரவணனுக்கு மட்டும் என்னமா பிரச்சனை? எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. எனக்கு தெரிஞ்சப்பறம் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்ப நான் போனை வைக்கிறேன். சந்தியா, பை. என்னங்க இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிட வரலையா? சாப்பிட வராம இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? வாங்க போலாம். எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே இப்படி ஆயிடுச்சேன்னு டென்ஷனா இருக்கா? அந்த அடுப்பு ஏங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணுங்க. நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சொல்லுங்க. ஒரு பேப்பரும் பென்னும் தரீங்களா? ஓகே, இந்தாங்க. தேங்க்ஸ். ஹியர். இந்தாங்க, பேட் தேங்க்ஸ். வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.
ஓகேங்க. எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன? அது உட்காந்துருக்காருல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சரவணன். தெரியுமே. அவரு காம்படிஷன் நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. போன ரவுண்ட்ல கூட அந்த ஜிலேபி சரியா வரல. ஆனா அவர் எப்பவுமே ஜிலேபி ரொம்ப சூப்பரா செய்வாரு. சொன்னாங்க. இந்த அடுப்பு வயர் கூட ஏதோ கட்டாயி ப்ராப்ளம் வந்துச்சுல்ல? ஆமா, அதான். அந்த டென்ஷன்ல இருந்து அவர் இன்னும் வெளியில வரல. இந்த ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் அவர் நம்பிக்கையோட கலந்துக்கணும். சரி, அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? அது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த லெட்டரை மட்டும் அவர்கிட்ட கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? சரி, கொடுங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. ஹலோ சரவணன், நான் ரூபி. நான் இந்த ஷோவோட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றேன். ஓ, சொல்லுங்க மேடம். என்ன மேடம்லாம் கூப்பிடாதீங்க, ரூபின்னு கூப்பிடுங்க. ஐயோ, நான் இந்தாங்க. என்னங்க இது? இந்தாங்க, வாங்கி படிங்க. என்னன்னு நானே சொல்றதுக்கு இந்த பேப்பர் எதுக்கு தூக்கிட்டு வரணும்? படிங்க. கவிதை வரியோ காதல் இசையோ இரண்டும் கலந்தவள் நீயே, நிலவின் ஒளியோ விடியல் சிகப்போ அழகிய வெளிச்சம் நீயே, ஒவ்வொரு அசைவும் ரசித்தேனே. என்ன தேடுறீங்க? இல்ல, இத சந்தியா தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. பாரா, கண்ணிலே காதல பறக்க விடுறீங்களே. இது அவங்க எழுதினதுதான். அதோ அங்க இருக்காங்க. துளி துளியாய் பனி துளியாய் பொழிகிறாய், சாரல் மழையாய் மனசுக்குள்ள பொழிகிறாய், இளங்காற்றாய் வீசி நீயும் செல்கிறாய், வாங்க புயலாக மாற எனக்கு ஆசையே. சந்தியா, உங்க மேல இந்த மனுஷனுக்கு எவ்வளவு லவ்ங்க. கண்ணு முழுக்க அது மட்டும் தான் இருக்கு. ஆமா, இது இவங்க தான் எழுதுனாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஹேண்ட் ரைட்டிங் வச்சா? ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்ல இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஹலோ மாமா. தோ சாப்பிட வரோம் மாமா. நீங்க இன்னும் சாப்பிடலையா? அது நான் அவரை கூப்பிட்டேன், வரலன்னு சொல்லிட்டாரு. இப்ப வருவார் பாருங்க. நானும் சாப்பிடதான் போறேன். வாங்க, பேசிட்டே சாப்பிட போலாம். சரி வாங்க. வாங்க. என்னது இது? லவ் லெட்டர். வெல்கம் பேக் டு தி கிரேட் இந்தியன் குக்கிங் காம்படிஷன். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். சோ அடுத்த ரவுண்டுக்காக கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் தயாரா இருக்காங்க. நானும் ரொம்ப தயாரா இருக்கேன். யூசுவலா வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அதே நிலைமையில தான் இருக்கீங்க. ஆனா வந்து ஸ்டவ் கொடுத்துருவோம், இன்கிரிடியன்ஸ் கொடுத்துருவோம், டைம் கொடுத்துருவோம், அதுக்குள்ள ஒரு டிஷ் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். பட் இந்த ரவுண்ட் அது கிடையாது. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜட்ஜஸ் ப்ளீஸ் வாங்க. இது
கொடுத்து சமைக்க சொல்லிடுவோம். பட் இங்க ஆல்ரெடி சமைச்ச ஒரு டிஷ் உங்க முன்னாடி இருக்கு. சோ இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணது நம்மளுடைய ஷெஃப் சாம். என்னென்ன இது சமைச்சு வச்ச மாதிரி தெரியுது. அப்போ கண்டெஸ்டன்ட்லாம் என்ன பண்ணணும்? ஒருவேளை டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்களோ? அதுக்கு தானே ஜட்ஜ் இருக்காங்க. ஒரு மண்ணும் புரியல பார்வதி. ஒரு பார்க்கலாம். எப்படியும் மேடையில நிக்கிற அந்த பொண்ணு சொல்லும்ல. சரிண்ணே. Contestants, now you'll have a question that what should we do with this? It's very simple. 18 ingredients have been added in this dish. You have to find out them. One who finds the maximum number of ingredients will be the winner of this round. Though it looks easy, actually it's very hard. மயில Now we can start மா now. என்னடி இது? இங்கிலீஷ்ல அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. பாவம் என் புள்ளைக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? You have 2 minutes time. முதல் போட்டியில இருந்து எல்லாம் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் என்ன பெருசா இங்கிலீஷ்? வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றது புரிய வேண்டாமா? ஐயோ ஐயோ என் சரவண எப்படி தவிக்கிறான்னு பாரு. என்னமா இது? ஏதோ இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சரவணனுக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? Are you all ready? And your time starts. ஒரு நிமிஷம். நான் கொஞ்சம் பேசலாமா? இல்ல, contestants தவிர வேற யாரும் பேச முடியாது. அம்மா அங்க பாருங்க, சந்தியாமா ஏதோ கேக்குறாங்க. நீங்க பாட்டு திடீர்னு இங்கிலீஷ்ல அனௌன்ஸ் பண்றீங்க. எல்லாருக்குமே எப்படி புரியும்? தமிழ்லயும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்க பைலிங்குவலா தான் பேசிட்டு இருக்கோம். அததாங்க நானும் சொல்றேன். இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டாம் நான் சொல்லவே இல்ல. தமிழ்லயும் சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? சார், பேசுறது எல்லாமே தமிழ்ல தானே பேசுறீங்க. அப்போ அனௌன்ஸ் பண்றத தமிழ்லயும் பண்ணுங்க. அதுல என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, அவங்க சொன்னதுக்கு மத்தவங்க எல்லாம் அமைதியா தானே இருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? சார், நான் பிரச்சனை எல்லாம் எதுவுமே பண்ணல சார். நியாயத்தை தானே சார் கேக்குறேன். என்ன நியாயம்? இங்க பாருங்க, நாங்க முடிவெடுக்கிறது தான் ஃபைனல். ஓகே சார், நான் ஜட்ஜஸோட முடிவு எதுலயுமே தலையிடல சார். எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேக்குறேன். இங்கிலீஷ் தெரியாத நிறைய பேர் இங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு உங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டே புரியாதப்போ அவங்க எப்படி போட்டியில கலந்துக்க முடியும்? சார், அட்லீஸ்ட் நானாச்சும் டிரான்ஸ்லேட் பண்றேன். அதுக்காச்சும் என்ன அலோ பண்ணுங்க. டைரக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. ஓகே, அது எங்க ரூல்ஸ்லயே இல்லையே. இல்லதான் மேடம், பட் ஏன் நீங்க ரூல்ஸ்ல இல்லன்னு சொல்றீங்க? ஃபார்ம்ல கையெழுத்து போடும்போதே தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க தான் தெளிவா அதுல போட்டிருந்ததே சார். சரிம்மா, நான் தமிழ்லயே அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். இட்ஸ் ஓகே, உட்காருங்க உட்காருங்க. வெல்கம். என் பையனை போட்டு ஏன் இப்படி எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்க? பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா மயிலு? பாத்தீங்களாமா, சந்தியாமா சண்டை போட்டு தமிழ்ல சொல்றதுக்கு ஓகே வாங்கிட்டாங்க. இனிமே சரவணன் ஐயாக்கு இங்கிலீஷ் பிரச்சனையே கிடையாது. ஐயோ கடவுளே, போன போட்டியில ஜிலேபி வேற அப்படி ஆயிடுச்சு. இதுல இந்த இங்கிலீஷ் வேற அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை கடவுளே. பட் ஒன் திங், நீங்க அடுத்த முறை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அவர் டிஸ்குவாலிஃபை. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆர் யூ ஷூர் சார்? ஷூர்? யா ஷூர். ஓகே, உட்காருங்க. Thank you, sir. So, contestants, உங்க எல்லாருக்கும் முன்னாடி ஏற்கனவே சமைச்ச ஒரு டிஷ் இருக்கு. அதுல 18 வகையான பொருட்கள் எல்லாம் போட்டு சமைக்கப்பட்டிருக்கு.
நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்குள்ள அந்த 18 பொருள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். யாரு அதிகமா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். நல்ல வேலை சந்தியா நீ சண்டை போட்டு தமிழ்ல சொல்ல ஒத்துக்க வச்சாங்க. இல்லைன்னா நிலைமை என்ன ஆகுறது? கரெக்ட் தானா. இங்கிலீஷ் புரியாம இந்த போட்டியில காலி ஆயிடுவாருன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலே இந்த சந்தியா. எல்லா நேரத்திலயும் சரவணனை காப்பாத்த வந்துட்டே இருக்கா. ஒயரை கட் பண்ணி விட்ட மாதிரி இவளுக்கும் ஏதாவது பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்கணும்.